Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 941வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாட்டா விஸ்டான விலைக்கு வாங்கிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன், எதுக்கு சொல்கிறேன்றதை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அமேசான் ஆஃபர் முடிகிற நிலைமையில் இருக்குது, ஸோ அதை பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப்லேருந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பற்றியும் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இனி நீங்கள் யூபிஐயில் பாஸ்வேர்டு இல்லாமல் பேமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கூகுளில் பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனை எட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபரை பற்றி பார்த்துருவோம். இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி கூப்பன் கோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது லேப்டாப்ஸ்க்கான கூப்பன் கோட். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 1000 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்மார்ட் வாட்ச்க்கான கூப்பன் கோட். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக 75 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது பெஸ்ட் செல்லிங் ஹெட்ஃபோன்ஸ்க்கான கூப்பன் கோட். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக 50 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி TWSக்கும் கூப்பன் இருக்குங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலமாக 100 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஸோ இப்போ கூப்பன் ஆஃபருமே இட்டு வந்திருக்காங்க. எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நம்ம EOD ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சமீப காலமாகவே என்னால் கமெண்ட்டுக்கு சுத்தமாக ரிப்ளை பண்ண முடியறது இல்லை. ரிப்ளை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அந்த மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. நிறைய பேர் திட்டம் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ சாரி நண்பா, நான் 2-3 சேனலில் மாற்றி மாற்றி வீடியோ போட்டுட்டு இருக்கனால முடியலை. அதான் என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இன்னைக்கான நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு என்னால் வீடியோ பண்ண முடியலனாலுமே கமெண்ட்லையாவது உங்களுக்கான ரீப்ளே நான் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், டாட்டா ஒரு வழியாக விஸ்டான் அப்படின்ற கம்பெனியை வாங்கிட்டாங்க. இது ஆப்பிளோட ஐஃபோன்ஸ், ஆப்பிள் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டாட்டா ரொம்ப பெரிய அளவில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ விஸ்டானை வாங்கினதுனால அது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலேருந்தே ஆப்பிளோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்காக ஸ்டார்ட் ஆகலாம். லேட்டஸ்ட் ப்ராடக்ட் கூட மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஆச்சுன்னா ஏதாவது விலை கம்மியானா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பெருசாக விலையில் சேஞ்ச் இல்லை, ஆஃபர் டைமில் மட்டும்தான் விலை சேஞ்ச் ஆகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. அடுத்து கூகுள்லேருந்து இப்போ பாஸ்கி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம கூகுளோட மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது 2 ஸ்டெப் அத்தான்டிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு ஓடிபியாக வரும். அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன நம்பர் அப்படின்றத கேட்கும். இந்த மாதிரியான 2 ஸ்டெப் அத்தான்டிகேஷன்லாம் இருக்குது. வேற ஒரு சில அத்தான்டிகேஷன் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்படி இருக்கும்போது அது எல்லாமே செக்யூர்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா அதையுமே பைபாஸ் பண்ணிடுறாங்க. அடிக்கடி ஹேக் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணதுக்காக பாஸ்கி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க கூகுள்லேருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கூகுள் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, இனி 2 ஸ்டெப் அத்தான்டிகேஷனுக்கு அப்புறம் உங்களோட பயோமெட்ரிக் அத்தான்டிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்டை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. ஐபோன்ஸ்க்குலாம் ஃபேஸ் லாக் எட்டு வாங்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை இப்போ கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாகவே வரப்போகுது. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேடிஎம்லேருந்து யூபிஐ லைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2000 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் லோட் பண்ணி வைங்க, இந்த 2000 ரூபாயிலேருந்து பாஸ்வேர்ட் இல்லாமல் நீங்கள் பே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மெத்தடை இப்போ ஃபோன்பேயும் எட்டு வராங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா என்ன தெரியுமா, 200 ரூபாங்க நீங்கள் லோட் பண்ணி வைக்கணும் தேவையில்ல. டேரெக்டாக பாஸ்வேர்டு இல்லாமல் 200 ரூபாய் யாருனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பேமெண்ட்லாம் பண்ணும்போது நின்றுட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 200 ரூபாய் கீழே என்ன பேமெண்ட் வச்சிருந்து பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களால் டேரெக்டாக பே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்தா எனக்கு பெருசாக தெரியல. அது ஹோம் ஸ்க்ரீன்லேயே நோட்டிஃபிகேஷன் காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து வாட்ஸ்அப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வாட்ஸ்அப்பை சுற்றி நிறைய பிரச்சனை, வீடியோ கால், ஆடியோ கால் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ வாட்ஸ்அப்பில் அன்வான்ட் ஃபாரின் கால்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வீடியோ காலும் ஆடியோ காலும் ரெண்டாவுமே வந்துட்டு இருக்கு. எல்லாரையுமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக அந்த கால் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸ் வந்தது அப்படின்னா இந்தியா முழுக்கவே இந்த ஸ்பேம் கால்ஸ் வரதான் செய்தான். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபாரின் நம்பர் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அட்டன் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டா திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம்.
இருக்கலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியல, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணும்போது ஏதாவது அன்வான்ட் கால் தேவையில்லாத நமக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா, இந்தியா நம்பர்லேருந்தே தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் விடுங்க. அதுக்கப்புறம் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் திரும்ப கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, பார்த்துக்குங்க. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஃபோல்டபுள் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. என்ன சொல்ல, எல்லா கம்பெனியும் அந்த வருஷத்துக்குள்ள உங்களோட ஃபோல்டபுள் ஃபோனை லான்ச் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கூகுள் பிக்சல் சொல்லிட்டாங்க, நிறைய விவோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஓப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், Xiaomi வந்துருச்சு, சாம்சங் கொண்டு வந்துட்டாங்க, டெக்னோ வந்துருச்சு, வேற யாரு ஒன்ப்ளஸும் 8 வர போகிறாங்க, ரியல்மி 8 வர போகிறாங்க. ஸோ ஒன்ப்ளஸோட ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3ல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஒன்ப்ளஸோட ஃபோல்டபுள் ஃபோன்ஸையும் லான்ச்சை எதிர்பார்க்குறாங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான டீல் ஒன்று பார்த்தேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 10க்கும் மேற்பட்ட டீலை நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான டீல்ஸ், எல்லாமே தாறுமாறான டீல், கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி டீலாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதுலேருந்து 1-2 டீல் மட்டும் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து சாண்டிஸ்கோட SSD, இது வந்து ஒரு ரக்கட் SSD அப்படின்னு சொல்லலாம். 2 மீட்டர் தூரத்துலேருந்து கீழே போட்டால் ஒன்றுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் வாரண்டி தராங்க. ரெகுலராக 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இப்போ 6,898 ரூபா அப்படின்ற பிரைஸில் வருது. நீங்கள் ஐசிஐசியோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா 600 ரூபா கம்மியாகும், 680 ரூபா சம்திங் கம்மியாகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 6,200 ரூபா இந்த பிரைஸில் வாங்கிக்க முடியும். சூப்பரான டீலுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கம்மி பிரைஸ் டீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வால் மவுண்டட் மொபைல் ஹோல்டர் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது பக்கத்தில் மாட்டி வச்சிருந்தீங்கன்னா யூஸ் ஆகும். வேற பெருசாக யூஸ் கேஸ் கிடையாது. 74 ரூபா. உங்களோட சார்ஜர் பக்கத்தில் பிளக் பக்கத்தில் மொபைல் வைக்கிறது, ஹோல்டர் எதுவும் இல்லைன்னா இது சிம்பிளாக வாங்கி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா மொபைலை ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம். 74 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக தெரிஞ்சுது, அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏர் ஃப்ரையர், சமீப காலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான். ஸோ இப்போ லைஃப் லாங்கோட ஏர் ஃப்ரையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக 5,000 ரூபாய் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 4,500 5,000 ரூபாய் பக்கத்தில் இருக்கும். இப்போ 3,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு. இங்கே நிறைய கம்பெனி இருக்குது, Panasonic இருக்குது, Xiaomi இருக்குது, எல்லாமே விலை அதிகமாக 5,000 6,000 ரூபாய் பக்கத்தில் வருது. ஸோ இவங்க ஒருத்தங்க தான் 3,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான டீல். வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஆஃபர்ஸ். இது போக வேற ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது. அது போக பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் 10 ஆஃபர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.